யோப்பு 22வது அதிகாரம் 1. அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக 2. ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாயிருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாயிருப்பானோ? 3. நீர் நீதிமானாயிருப்பதினால் சர்வவல்லவருக்கு நன்மையுண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாயிருக்குமோ? 4. அவர் உமக்கு பயந்து உம்மோடே வழக்காடி உம்மோடே நியாயத்துக்கு வருவாரோ? 5. உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ? 6. முகாந்தரமில்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். 7. விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். 8. பலவானுக்கே தேசத்தில் இடமுண்டாயிற்று, கனவான் அதில் குடியேறினான். 9. விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர், தாய்தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. 10. ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. 11. நீர் பார்க்கக்கூடாதபடிக்கு இருள் வந்தது, ஜலப்பிரவாகம் உம்மை மூடுகிறது. 12. தேவன் பரலோகத்தின் உன்னதங்களிலிருக்கிறார் அல்லவோ? நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாயிருக்கிறது. 13. நீர் தேவன் எப்படி அறிவார், அந்தகாரத்துக்கு அப்புறத்திலிருக்கிறவர் நியாயம் விசாரிக்கக்கூடுமோ? 14. அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாயிருக்கிறது, பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர். 15. அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? 16. காலம் வருமுன்னே அவர்கள் வாடிப்போனார்கள், அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. 17. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பியிருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும், சர்வவல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். 18. ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. 19. எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதியானதையோ அக்கினி பட்சித்ததென்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். 20. குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான். 21. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். 22. அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன். 23. நீர் சர்வவல்லவரிடத்தில் மனந்திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். 24. அப்பொழுது தூளைப்போல் பொன்னையும் ஆற்று கற்களைப்போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். 25. அப்பொழுது சர்வவல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னும் உமக்குச் சொக்க வெள்ளியுமாயிருப்பார். 26. அப்பொழுது சர்வவல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். 27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்குச் செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளைச் செலுத்துவீர். 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். 29. மனுஷர் ஒடுக்கப்படும்போது திடப்படக்கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். 30. குற்றமற்றராதவனையுங்கூட தப்புவிப்பார், உம்முடைய கைகளின் சுத்தத்தி நிமித்தம் அவன் தப்பிப்போவான் என்றான். யோப்பு 23வது அதிகாரம் 1. யோப்பு பிரதியுத்தரமாக 2. இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. 3. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து 4. என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். 5. அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்குச் சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். 6. அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடே வழக்காடுவாரோ? அவர் அப்படிச் செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். 7. அங்கே சன்மார்க்கன் அவரோடே வழக்காடலாம், அப்பொழுது என்னை நியாயந்தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்புவித்துக் கொள்வேன். 8. இதோ நான் முன்னாகப் போனாலும் அவர் இல்லை, பின்னாகப் போனாலும் அவரை காணேன். 9. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரைக் காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். 10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னைச் சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன். 11. என் கால்கள் அவர் அடிகளைப் பற்றிப் பிடித்தது,
அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். 12 அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். 13 அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். 14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. 15 ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கிறபோது அவருக்கு பயப்படுகிறேன். 16 தேவன் என் இருதயத்தை இளக்கரிக்க பண்ணினார். சர்வவல்லவர் என்னை கலங்க பண்ணினார். 17 அந்தகாரம் வராததற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் இப்படியிருக்கிறேன். யோப்பு 24வது அதிகாரம். 1 சர்வவல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? 2 சிலர் எல்லைக்குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய்ச் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். 3 தாய் தகப்பன் இல்லாதவர்களின் கழுதையை ஓட்டிக்கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். 4 தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒளித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விலக்குகிறார்கள். 5 இதோ அவர்கள் காட்டுக்கழுதைகளைப் போல இரை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். வனாந்தரவெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். 6 புன்மார்க்கனுடைய வயலில் அவர்கள் அவனுக்காக அறுப்பு அறுத்து அவனுடைய திராட்சத் தோட்டத்தின் பழங்களைச் சேர்க்கிறார்கள். 7 குளிரிலே போர்த்து கொள்ளுகிறதற்கு ஒன்றும் இல்லாததினால் வஸ்திரமில்லாமல் இராத்தங்கி. 8 மலைகளிலிருந்து வரும் மழைகளிலே நனைந்து ஒதுக்கிடமில்லாததினால் கண்மலையிலே அண்டிக்கொள்ளுகிறார்கள். 9 அவர்களோ தகப்பனில்லாத பிள்ளையை முலையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்து கொண்டிருக்கிறதை அடகு வாங்குகிறார்கள். 10 அவனை வஸ்திரமில்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளைச் சுமக்கவும். 11 தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் தாகத்தவனமாய் ஆலையாட்டவும் பண்ணுகிறார்கள். 12 ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள். குற்றுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது. என்றாலும் தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை. 13 அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார். அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். 14 கொலைபாதகன் பொழுது விடுகிறபோது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனைக் கொன்று இராக்காலத்திலே திருடனைப் போல் திரிகிறான். 15 விபசாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேளைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காணமாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். 16 அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கன்னமிடுகிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள். 17 விடியுங்காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகியிருக்கிறான். 18 நீரோட்டத்தைப் போல் தீவிரமாய் போவான். தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதினால் அவன் திராட்சத் தோட்டங்களின் வழியை இனி காண்பதில்லை. 19 வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும். அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். 20 அவனை பெற்ற கற்பம் அவனை மறக்கும். புழு திருப்திகரமாய் அவனைத் தின்னும். அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை. அக்கிரமமானது பட்டமரத்தைப் போல முறிந்து விழும். 21 பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்துவிட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே போகிறான். 22 தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான். அவன் எழும்புகிறபோது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயமில்லை. 23 தேவன் அவனுக்குச் சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதின்மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது. 24 அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற்போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரைப் போலும் அடக்கப்படுகிறார்கள். கதிர்களின் நுனியைப் போல அறுக்கப்படுகிறார்கள். 25 அப்படியில்லையென்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் என்றான். யோப்பு 25வது அதிகாரம். 1 அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக 2 அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். 3 அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ? அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமலிருக்கிறது? 4 இப்படியிருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருப்பது எப்படி?
ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? 5. சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமலிருக்கிறது, நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்குச் சுத்தமானவைகள் அல்ல. 6. புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் இம்மாத்திரம் என்றான். யோப்பு 26வது அதிகாரம். 1. யோப்பு மறுமொழியாக. 2. திடனில்லாதவனுக்கு நீ இப்படி ஒத்தாசை பண்ணினாய், பெலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? 3. நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாவுதுணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய்? 4. யாருக்கு அறிவை போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? 5. ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. 6. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. 7. அவர் உத்தரமண்டலத்தை வெட்டவெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். 8. அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதின் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. 9. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதின்மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். 10. அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார், வெளிச்சமும் இருளும் முடியுமட்டும் அப்படியே இருக்கும். 11. அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். 12. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதின் மூர்க்கத்தை அடக்குகிறார். 13. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. 14. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள், அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம், அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். யோப்பு 27வது அதிகாரம். 1. யோப்பு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. 2. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்குமட்டும். 3. என் உதடுகள் தீமையைச் சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லையென்று. 4. என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வவல்லவருமானவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். 5. நீங்கள் பேசுகிறது நீதியென்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக, என் ஆவி பிரியுமட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். 6. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன், நான் உயிரோடிருக்குமளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. 7. என் பகைஞன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலும் இருப்பானாக. 8. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்போது அவன் நம்பிக்கை என்ன? 9. ஆபத்து அவன்மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? 10. அவன் சர்வவல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருப்பானோ? அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ? 11. தேவனுடைய கரத்தின் கிரியையை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன், சர்வவல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். 12. இதோ நீங்கள் எல்லாரும் அதைக் கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் எண்ணங்கொண்டிருக்கிறது என்ன? 13. பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வவல்லவரால் அடைகிற சுதந்தரமும் என்னவெனில்? 14. அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள், அவன் கர்ப்பப்பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை. 15. அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள், அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை. 16. அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரங்களைச் சவதரித்தாலும். 17. அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்திக்கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். 18. அவனுடைய வீடு பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டைப் போலும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசையைப் போலுமாகும். 19. அவன் ஐசுவரியவானாய் தூங்கிக் கிடந்து ஒன்றும் பறிகொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும்போது ஒன்றுமில்லாதிருக்கும். 20. வெள்ளத்தைப் போல திகில்கள் அவனை வாரிக்கொண்டு போகும், இராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்துக்கொண்டு போகும். 21. கொண்டல் காற்று அவனை தூக்கிக் கொண்டு போக அவன் போய்விடுவான், அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளிக்கொண்டு போகும். 22. அவர் இவைகளை அவன்மேல் வரப்பண்ணி அவனை தப்பவிடாதிருப்பார், அவருடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான். 23. ஜனங்கள் அவனை பார்த்து கைகொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு விரட்டிவிடுவார்கள். யோப்பு 28வது அதிகாரம். 1. வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. 2.
இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். 3. மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்தர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான். 4. கடக்கக்கூடாததும் நிலையாததுமான ஆறு எழும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றிப்போக பண்ணி செல்லுகிறான். 5. பூமியின்மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழிடங்களிலிருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போலிருக்கும். 6. அதன் கல்லுகளில் இந்திர நீலம் விளையும், அதன் பொடியில் பொன்பொடிகளும் உண்டாயிருக்கும். 7. ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதைக் கண்டதில்லை. 8. துஷ்டமிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. 9. அவன் தன் கைகளை கற்பாறையின்மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான். 10. கன்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும். 11. ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான், மறைவிடத்திலிருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். 12. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? 13. அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. 14. ஆழமானது, அது என்னிடத்தில் இல்லையென்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லையென்கிறது. 15. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. 16. ஓப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. 17. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல, பசும்பொன்னாபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. 18. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடே ஒப்பிட்டு பேசலாகாது, முத்துகளை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. 19. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல, பசும்பொன்னும் அதற்குச் சரியல்ல. 20. இப்படியிருக்க ஞானம் எங்கேயிருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எங்கே? 21. அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்துப் பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. 22. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. 23. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். 24. அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார். 25. அவர் காற்றுக்கு அதின் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதின் அளவை பிரமாணித்து. 26. மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடே கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். 27. அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி. 28. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான்.